இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் பாடுபடுவதற்கு முன்பாக, அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் முன்பாக அவர் என்ன செய்கிறார்? சீஷர்களோடு அந்த ராப்போஜனம், அந்த கடைசி அந்த சாப்பாடு விருந்து அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்து விட்டு ஆண்டவர் சீஷர்களோடு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு கெத்சேமனே என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு ஆண்டவர் கடந்து செல்கிறதை, ஜெபிப்பதற்காக செல்கிறதை நாம பார்க்கிறோம். முக்கியமான 3 சீஷர்களை ஆண்டவர் அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற, அதிகமாக அழைத்து செல்கிற இந்த 3 சீஷர்களையும் ஆண்டவர் அழைத்து செல்கிறார். எதற்காக ஆண்டவர் அந்த கெத்சேமனே தோட்டத்திற்கு இந்த 3 சீஷர்கள், அவர் தனித்து போய் ஜெபித்திருக்கலாம், ஆனால் இவர்கள் 3 பேரையும் எதற்கு அழைத்து செல்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்கிறார். ஆனால் அங்கே நடந்த காரியம் என்ன? அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? 3 பேரும் அவர்கள் தூங்கி விட்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து அவர் என்ன செய்கிறார்? துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளவாக நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒரு துக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர் எவ்வளவு வியாகுலத்தோடு அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் அங்கே வந்து பார்க்கிறார். ஜெபம் பண்ணி அங்கே வந்து பார்க்கிற பொழுது அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, 3 பேரும் நல்லா என்ன செய்தாங்க? நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 3 பேர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? தனிப்பட்ட முறையில பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது. இன்றைக்கும் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட நீ தொடர்புல இருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி சோதனைக்குட்படாதபடிக்கு, இங்க ஒரு பெரிய சோதனையின் நேரம், ஒரு பெரிய இக்கட்டான நேரத்துல கடைசி கட்டத்துல நிக்காங்க. ஆனா சீஷர்கள் அதை மறந்து என்ன செய்துட்டாங்க? நல்லா தூங்கிட்டாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அவங்க கண்கள் தூக்கத்தினால், நித்திரை மயக்கத்தினால் அவங்க கண்கள் அப்படி அவங்க தூக்கத்தினால நிறைந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பேதுருவை ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன நம்ம அறிந்திருக்கிறோம். என்னென்று சொன்னால், பேதுருவுக்கு ஒரு பெரிய சோதனை அங்கே காத்திருக்கிறது. ஆண்டவரை அந்த போர்ச்சேவர்கள் பிடித்து செல்லும் போது அந்த பேதுரு என்ன செய்கிறார்? தூரத்திலே பயந்து போய் அவருக்கு பின் செல்கிறதை நாம பார்க்கிறோம். அங்கே நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 26 அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், பேதுரு என்ன செய்கிறார்? அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்து கேட்கிறாள், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லுகிற பொழுது பேதுரு தைரியத்தை இழந்தவனாக அங்கே மறுதலிக்கிறதை நாம பார்க்கிறோம். நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன செய்கிறான்? மறுதலிக்கிறான். மீண்டுமாக இன்னொருத்தி என்ன செய்கிறாள்? உன் பேச்சு அதை ஒத்திருக்கிறது, நீயும் ஆண்டவரோடு கூட இருந்தவன் தானன்னு சொல்லும் போது திரும்பவும் அவன் என்ன செய்கிறான்? அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி அவன் ஆணையிட்டு மறுதலிக்கிறான். மறுபடியும் கூட நின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ கலிலேயன், உன் பேச்சு அதுக்கு ஒத்திருக்கிறது, நீயும் அவர் கூட உள்ளவன் தான் சொல்லும் போது பாருங்க, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பாருங்க, 3 தடவை ஆண்டவரை மறுதலிக்கிறான். கடைசியா பாருங்க, சபிக்கான், சத்தியம் பண்ண தொடங்கினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால இந்த பிரச்சனை வருது? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு சோதனை எப்போ, எப்படி, யாரால வரும் நமக்கு தெரியாது. நாம என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இங்க ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் இருக்கிறார். சீஷர்கள்ட்ட சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொல்லுகிறார். ஆனா இந்த ஒரு பெரிய காரியத்துல அவன் தூங்கினதுனால இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. இடறி என்ன செய்துட்டான்? மறுதலித்து விட்டதை நாம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல
ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்து சேவல் கூன உடனே மனம் கசந்து அழுதான். இந்த ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை எதனால வந்தது? ஜெபிக்க வேண்டிய நேரம் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனைகள் வரும்போது, நிறைய நெருக்கம் கஷ்டங்கள் வரும்போது அநேகர் ஜெபிக்க தவறி விடுகிறதை நாம பார்க்கிறோம். ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை சில நேரங்கள்ல நமக்கு வரும். ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் நாம அந்த சோதனையை நம்ம கடந்து செல்ல முடியும். இந்த சோதனையை வெற்றியாய் நம்ம கடந்து செல்ல முடியும். பேதுரு அந்த சோதனையை அவர் என்ன செய்யல? வெற்றி பெறல. அவர் தவறி விட்டார். அந்த சோதனையை கடந்து செல்ல அவர் என்ன செய்து விட்டார்? பயந்து மறுதலித்து பின்வாங்கி போய்விட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நமக்கு வருகின்ற சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது குறைந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களிலும் கூட நாமும் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சில நேரங்கள்ல கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது நம்ம விழித்திருந்து ராத்திரி நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த சோதனை காலங்களில் அந்த ஜெபம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ராத்திரி நேரங்கள்ல ஆண்டவரோடு நம்ம தனித்திருந்து ஜெபிக்கிற பொழுது இப்படிப்பட்ட இடரல்கள் வருவதை நம்ம மேற்கொள்ள முடியும். பல்வேறு விதமான சோதனைகளை நாம மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பின்பற்றி நடக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக சோதனைகளை கடந்து செல்ல முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காக அன்று ஆண்டவரே கெத்சேமனே தோட்டத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே வியாகுலப்பட தொடங்கி நீரப்பா சிலுவை பாடுகளை சந்திப்பதற்கு முன்பாக அந்த ஜெபித்து ஆண்டவரே அந்த நேரத்திலே நீர் பலனை பெற்றுக்கொண்டீர். ஆண்டவரே அந்த சோதனையை கடந்து செல்ல, அந்த சோதனையின் பாதையிலே வெற்றி சிறக்க வேண்டிய பலனை ஆண்டவரே அந்த கெத்சேமனே தோட்டத்திலே ஜெபித்து நீர் பெற்றுக்கொண்டீர். ஆனாலும் கூட பேதுரு அதை இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சோதனையான காலங்கள் வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் தூங்கி விடாதபடி, உறங்கி விடாதபடி விழித்திருந்து ஜெபித்து ஆண்டவரே அந்த சோதனையை கடந்து செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் தாரும். 1 மணி நேரமாவது நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜெப நேரம் இன்னும் அதிகப்படட்டும். ஆண்டவர் கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை